50 சீட்டுக்கு மேல தாமரை நிக்கணுமே, அப்பதானே அது அந்த ஓரளவுக்கு அந்த வாக்கு சதவீதத்தை காம்பன்சேட் பண்ண முடியும். 50 இல்ல 120 சீட்டு அதிமுக நின்னா 65 சீட்டு தாமரை நிக்கணும். 125 சீட்டு ரெட்டல நின்னா 65 சீட்டு தாமரை நிக்கணும். இபிஎஸ் ஒத்துக்குவாரா சார்? இபிஎஸ் ஒத்துக்காரு ஒத்துக்கலங்கெல்லாம் வேற. அண்ணாமலை அதுக்காக நிப்பாரு. பாஜக அந்த இதுலயே இல்ல. நயனா நாகேந்திரன் சொல்றதா? அண்ணாமலை லீடர், நயனா நாகேந்திரன் பிரசிடென்ட். அவருக்கு தானே ரிப்போர்ட் கேட்பாங்க. அவரு தானே முடிவு எடுக்க போறாரு. யாருக்கு இடம் கொடுக்கணும், எத்தனை தொகுதி, அவர் தானே முடிவு எடுப்பாரு. அண்ணாமலை தலைவரா இருக்கும்போது தமிழிசை மதிக்கலையா? பொன்னார மதிக்கலையா? இலகணேசனை மதிக்கலையா? அண்ணாமலை தான் அவரோட முடிவு தான் இறுதி முடிவு. கட்சியோட முடிவு தான் இறுதி முடிவு. அது மட்டுமல்ல, நயனார் நாகேந்திரனும் தான் தலைவராக இருக்கும்போது அண்ணாமலைக்கு கருத்தை ஏற்று 11.4% அண்ணாமலைக்கு சாதனை ஓட்டுக்குள்ள சீட்டு வேணும்னு தான் கேட்பாரு. நீங்க ஏதோ நயனார் நாகேந்திரன் டபுள் டிஜிட்ல உள்ள போகணும்னு சொல்றாரு. அதான் நான் ஒத்துக்கிறேன். ஆனா 60 இடங்கிறது ரொம்ப அதிக இடம் மாதிரி இருக்கு. 60 இல்ல, ரெட்டையில எவ்வளவு நிக்கிறதோ அதுல பாதிக்கும் சற்று மேல. ஓகே, அதுக்குள்ள பலம் இருக்குது. பலத்தின் அடிப்படையில் தான் பங்கீடு. நீங்க பார்லிமெண்ட் சட்டமன்றம்னு சொன்னீங்கன்னா, ஏன் சீமானுக்கு என்ன பிஎம் கேண்டிடேட்டா இருந்தது, புதுச்சேரியில 3வது வந்தாரு. நீங்க முத அதிமுக ஆட்சி பிடிச்ச புதுச்சேரியில 4வது போச்சு ரெட்டையில. ஏன் சீமானுக்கு என்ன பிஎம் கேண்டிடேட்டா இருக்குது, நீங்க 4வது போனீங்க. ஜெயலலிதா உயிரோடு இருக்கும்போது சீமான் நோட்டாவுக்கு கீழே போன விளவங்கோடு இடைத்தேர்தலில் அதிமுக ஏன் 4வது போச்சு, சீமான் 3வது வந்தாரு. அப்ப நீங்க பலகீனப்பட்டிருக்கீங்க அதிமுக.